ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 செப்டம்பர் மாதம் 29ஆம் நாள், கிழமை திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ. மேஷம். விரும்பிய காரியங்கள் நிறைவேறுவதில் சில தடுமாற்றங்கள் தடங்கல்கள் ஏற்படும். இருந்தாலும் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றியை காண்பீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அவற்றால் சில நெருக்கடிகள் உருவாகலாம். செலவுகள் அதிகமாகும். தொழிற்சாலை அலைச்சல்கள் கூடும். பெண்களிடம் சிறிது கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. அரசு விஷயங்கள் அரசு இனங்களை ஒத்திப்படுவது நல்லது. புதிய பொறுப்புகள் மாறுவது, புதிய அதிகாரிகள் மாறுவது சில பிரச்சனைகளை தரும். தொழிலில் லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் சில அலைச்சல்களும் விரயங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி தருவார்கள். உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். நீங்கள் அவரிடம் கோபதாபங்களை குறைத்து கொண்டால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும். ரிஷபம். எடுக்கும் முயற்சிகள் நினைத்தபடி நடப்பதற்கு சில தடை தாமதங்கள் ஏற்படும். வீண் விமர்சனங்கள், வீண் பழிகள் வந்து சேரும். இன்று புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பு நடப்பார்கள். உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டங்கள் கைகூட காலம் பிடிக்கும். தொழில்சார் பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை கோபதாபத்தை குறைத்து கொண்டால் வாழ்க்கை துணையோடு இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்லலாம். மிதுனம். சொல்லியதை செய்வதற்கு சில போராட்டங்களை சந்திக்க நேரிருக்கிறது. வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். புதிய நண்பர்கள் வந்து சேர்வார்கள். அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆகவே புதிய நண்பர்கள் வந்து விட்டார்களே என்று பழைய நண்பர்களை கைவிட வேண்டாம். தாய் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். விரும்பிய வரும் காரியங்களை துரிதமாக செயல்படுவதன் மூலம் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். உங்கள் திறமை ஆளுமை தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். வாழ்க்கை துறை உங்கள் மனம் போல் நடந்து கொள்வதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த நாளை கழித்துக் கொள்வீர்கள். கடகம். இன்று வேலைப்பளு அதிகரிக்கும். வேலையில் அழுத்தங்கள் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் கூடும். சொல்லிய விஷயங்களை செய்வது முடிப்பது சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. வாழ்க்கை உறவினர்களுடன் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழிலில் செய்ய மாற்றங்கள் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதால் புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகளை ஒத்தி போடவும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் ஒத்தி போடவும். தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் விரயங்களை சந்திக்க நேரிடும். பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அவருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது, அவர் மேல் அக்கறை செலுத்துவது இந்த நாளை இனிய நாளை கடந்த அது உங்களுக்கு உதவி புரியும். சிம்மம். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் சில தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் நீங்கள் நினைத்த காரியத்தை, விரும்பிய காரியத்தை செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் சில மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று சுய சிந்தனை அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் குறைத்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம். சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு அதுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய நாள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட வித்தியாசமான போக்குமுறை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். கன்னி.
இன்று நீங்கள் விரும்பிய லாப வருமானங்களை அடைவீர்கள். அதற்காக சில அலைச்சல்களை விரயங்களை சந்திக்க நேரிடும். புதிய வித்தைகளை கற்றுப்பிடித்து அதன் மூலம் வருமானத்தை லாபத்தை அதிகரிக்க முயற்சி செய்வீர்கள். வேலையில் மாற்றுமொழி பேசுவதில் தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். உங்களுடைய ஆளுமை அதிகாரம் சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். பேச்சில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடம் சில வித்தியாசங்கள் காணப்படும், மாற்றங்கள் காணப்படும். அது மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். வாழ்க்கை துணை குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். துலாம், கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறும். வளர்ச்சிக்கான மாற்றங்களாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாற்றுமொழி பேசுபவர்களை அதிகம் பழகி அவர்களால் சில துன்பத்தை சந்திக்க நேரிடும் என்பதால் அவருடன் பழகுவதில் கவனம் தேவை. வேலையில் அழுத்தங்கள் கூடும், சுமைகள் கூடும், எதிர்ப்புகள் கூடும். இதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி தருவதோடு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் லாப வருமானங்கள் அதிகரிக்கவும் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் வருவதால் நீங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக கடந்து செல்வீர்கள். விஷயம், உங்கள் பேச்சு திறமையால் உங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பீர்கள். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்தீர்கள். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி நன்றாக காணும். எடுக்கும் முயற்சிகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவர்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுபாடுகள் தென்படுவதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். அரசு விஷயங்கள் அரசியலங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவதால் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு, இன்று இதுவரை இந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்கள் செல்வாக்கை உபயோகப்படுத்தியும் உங்கள் சுய சிந்தனையாலும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்ப அங்கத்தினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம். தொழிலில் புதிய திறமைகளை புகுத்தி வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் தெளிவான திட்டங்கள் அவர்களுடைய செயல்பாடு வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும். நீங்களும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதற்கு பணப்பழக்கமும் பணபலமும் அதிகரிக்கும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமும் ஆதரவாகவும் இருக்கும். மகரம், இன்று நண்பர்கள் உதவியால் தேவையற்ற வேலைகளை கூட நீங்கள் இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் பணவரவு பணபலத்தை சில சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே பல விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுபாடுகள் இருப்பதால் கவனம் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. அரசு விஷயங்கள் அரசியலங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உங்கள் செல்வாக்கு உயர உதவி புரிவார்கள். சகோதர செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பம், இதுவரை இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். வேலைப்பளு குறையும். தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பணபலம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். அரசு விஷயங்கள் அரசாங்க பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை ஒத்திப்படுவது நல்லது. பயணங்களை தவிர்க்கவும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதாலும் அவருடைய பணபலம் நன்றாக இருப்பதாலும் ஆதாயங்கள் அதிகரிப்பதாலும் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மீனம், இன்று நீங்கள் விரும்பிய காரியங்களை கடின உழைப்புடன் மூலம் செய்து முடிப்பீர்கள். தொழிலில் நீங்கள் உங்களுடைய இலக்குகளை கடின உழைப்புகளால் வெற்றி காண்பீர்கள்.
புதிய வித்தைகளை கண்டுபிடித்து அவற்றை புகுத்தி தொழிலில் நல்ல மாற்றங்களை உண்டாக்குவீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். பெண்களிடம் சில கவனம் கண்ணியமாக இருப்பது நல்லது. தெளிவான திட்டங்கள் மூலம் அரசு விஷயங்கள் அரசாங்கங்களை வெற்றி காணலாம். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணியின் ஆளுமை அதிகரித்தாலும் அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படுவதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருப்பது போல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் என்ற எல்லா செலவையும் தந்து காத்தல்வானாக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவகுருநாதன், ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.